பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை என் ஹஸ்பண்ட் நைட்டு போல் ஒரு 7 மணிக்கு போல் பெங்களூருக்கு கிளம்புனாங்க. நானும் என் ஹஸ்பண்டு, என் பையன் 3 வயசு பையன் 3 பேர் தான் ஒரு வீட்டில் இருக்கோம். எங்கள் வீடு தனியாக தான் இருக்கோம். பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. ஃபுல்லாக சுற்றி தென்னை மரம். அதில் தான் நாங்கள் தனியாக தான் இருக்கோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் 7 மணிக்கு அன்றைக்கி நைட்டு பெங்களூர் கிளம்பிட்டாங்க. அப்போ நானும் என் பையனும் தான் தனியாக இருப்போம். அதனால் நைட்டுக்கு மட்டும் அவங்க அத்தை வீட்டில் போய் தூங்க போவோம். அப்படி அந்த ஃபுல்லாமே அந்த இடம் நாங்கள் 8 மணிக்கு மேலே தான் நைட்டு தூங்குறதுக்கு அங்கே கிளம்புவோம். அப்போ அந்த சைடு நானும் என் பையனும் அங்கே லைட்டு அவ்வளோவா ரொம்ப இருக்கவும் இருக்காது. ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எங்கள் ஏரியாலாம். அப்போ நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு அந்த சைடு நடந்து போகும்போது இருட்டாக தான் இருக்கும். லைட்டை வச்சுட்டு தான் அப்படி நடந்து போவோம். ஏன்னா ஃபுல்லாக தோப்புக்குள்ளே தான் வீடு இருக்கும். எல்லார் வீடுமே ஒரு தோப்புக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் அப்படி நடந்து போய் 8 மணிக்கு தான் இங்கேருந்து போவோம். போய் அங்கே ஒரு 10 மணிக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிருவோம் எங்கள் அத்தை வீட்டில். அப்படி தூங்கும்போது இவ்வளோத்துக்கும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் தூங்க போவோம். ஆனால் அவங்க வீடு ஹிந்து. அவங்க ஹிந்து ஃபேமிலி நாங்கள் தூங்க போகிற இடம். அப்புறம் 10 மணிக்கு தூங்கியாச்சு. எல்லோரும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாருமே நல்லா தூங்கியாச்சு. அப்போ அது என் பையன் திடீர்னு கரெக்டாக 12:30க்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 12:30க்கு எந்திரிச்சு அழுவுதான். ஃபஸ்ட் டைம் எழுதும்போது எதுக்கு அழுவுதுன்னா எதுவுமே சொல்லலை. கண்ணை சிக்குன்னு மூடிக்கிட்டு அழுதுட்டு இருந்தான். சினுங்கிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தூங்க வச்சாச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பல்லு வலிக்குன்னு அழுதான். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி அது இதுன்னு போட்டு வாயை கொப்பளிக்க வச்சு மறுபடியும் தூங்க வச்சோம். அப்படி 12:30லேருந்து 3 மணி வரை அந்த பையனை தூங்கவே இல்லை. தூங்காமல் உட்காந்து கண்ணு ஒரு பக்கம் தூக்கம், ஒரு பக்கம் அவனுக்கு வருது, ஒரு பக்கம் வலியில் துடிக்கானா இல்லை என்ன ஒன்றுமே எனக்கு தெரியலை. ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தான். அதனால நானும் ப்ரேயர் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவன் அழுகையை விடவும் இல்லை. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தூங்குவான், மறுபடியும் முழிப்பான், 10 நிமிஷம் தூங்குவான், முழிப்பான். இப்படியே 3 மணி வரை அப்படி செஞ்சுட்டே இருந்தான். 3 மணிக்கு மேலே தான் தூங்குனான். நான் சரி 12 மணி மேலே 12:30 மேலே ஆகிட்டேன். இனி ஜெயப்பிரியா சிஸ்டருக்கு கால் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபுல்லாக கால் பண்ணல. நைட்டு போல் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி இது பண்ணேன். ஆனால் அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான். அப்புறம் நான் மறுநாள் ஜெயப்பிரியா சிஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர், நைட்டு அவன் தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஈவினிங் ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு புதன்கிழமை மறுநாளும் அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் தூங்க போனோம். அதே மாதிரி நாங்கள் தூங்க போனோம். வேணும் நல்லா ஆக்டிவாக எல்லாம் இது பண்ணான். அதுக்கப்புறம் நைட்டு அதே 12:30க்கு மறுநாள் நைட்டு அதே 12:30க்கு என்னை நல்ல 10 மணிக்கே தூங்கியாச்சு. நைட்டு 12:30க்கு அவன் என் கைக்குள்ளே தான் படுத்து கிடப்பான். 12:30க்கு எழுந்திரிச்சு என்னை கிச்சலாம் காட்டுனான். 2 விரல் இருக்குல்ல, அந்த 2 விரலை வச்சு மூஞ்சிக்குள்ளே இப்படி கிச்சலாங்க போட்டு என்கிட்ட விளாடுதான். லைட் எல்லாம் இருட்டாக தான் இருக்கும், ஆஃப் பண்ணி இருக்குது. என் நைட்டு போல் எனக்கு என் மூஞ்சில் 2 விரலை வச்சுக்கிட்டு கிச்சலாம் காட்டிக்கிட்டு இருக்கான் என் மூஞ்சில். அப்போ எனக்கு டக்குன்னு முழிப்பு தட்டிட்டு மூஞ்சில் கிச்சலாம் காட்டினோன்னே இல்லை படல அப்படின்ட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கன்னொன்னே அடுத்த செகண்டு வாசலை பார்த்தான். அந்த இருட்டில் என்ன இருக்குது ஏது ஒன்றுமே தெரியாது. மினி லைட்டு கூட கிடையாது. அப்படி இருட்டாக இருந்துச்சு அந்த ரூம். நாங்கள் தூங்கிட்டு இருக்க ரூம்பு லைட்டே கிடையாது, மினி லைட்டு கூட கிடையாது. அவன் வாசலை பார்க்காத படு அப்படின்ட்டு மறுபடியும் இது பண்ணி மறுபடியும் வாசலை பார்த்தான். அதுக்கப்புறம் உடனே அடுத்த செகண்டே தூங்கிட்டான். அப்புறம் நானும் எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துட்டு, இவன் ஏன் இப்படி திடீர்னு நைட்டு செல்லை பார்த்தா மணி 12:30, ஏன் இப்படி செய்தான் என்ன அப்படின்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல நான் சொன்ன உடனே தூங்கிட்டான். ஒரு 20 நிமிஷம் கழித்து மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். இது தலையை சொறிதான். தலையை சொறின்னு 2 கையை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒன்றும் கிடையாது, பேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முடி அப்போ தான் வெட்டியிருந்தோம், ஒன்றுமே இல்லை.
ஆனால் சொறி சொறி சொறின்னு சொறி தான். இல்லை என்னாச்சு, அழுதுகிட்டே இருக்கான். அதனால தான் நான் வந்து வேறு வழியே தெரியலை. ஏன்னா அவன் கிச்சன்லாம் காட்டினது நைட்டு ஃபுல்லாக மணி 12ஆவது 1 மணிக்கே எந்திரிச்சு தலையை சொரிஞ்சிட்டு கிடக்கான் அழுதுகிட்டே. அப்புறம் 1:30 ஆச்சு, மறுபடியும் தூங்க வச்சேன். மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு அழுவுதான். நான் அந்த ஆளை என் மடியில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படி தூங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்பமும் அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் 2 போல் சரி பிரியா சிஸ்டர் கால் பண்ணி பார்ப்போம், அவங்க எடுக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மிட் நைட் 2 போல் அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆனால் அவங்க நான் கால் பண்ண அடுத்த ரிங்கில் அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்து சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர், அவன் நேற்றுக்கும் தூங்கலை, அவங்ககிட்ட சொல்லலை, இன்றைக்கும் இது இப்போவும் தூங்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நல்லா அந்த பேய் சொறிகிற பிசாசு தான் அவனை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே ப்ரேயர் பண்ணி அதை போக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணி முடிக்கையும் இவன் நல்லா ஆக்டிவ் ஆகிட்டான். அம்மா அப்படின்ட்டுலாம் நல்லா ஜாலியாக பேசினான். கை வந்து தலையில் போகவே இல்லை, பேன் சொறிகிற மாதிரி அது வரைக்கும் இது பண்ணி சொரிஞ்சிட்டு இருந்தான். அவங்க ப்ரேயர் பண்ணி முடிஞ்ச உடனே அழுகையை ஸ்டாப் ஆகிட்டு என்கிட்ட நார்மலாக அம்மா அப்படின்ட்டு நார்மலாக என்கிட்ட பேசினா. அப்புறம் தலையில் கையே போகலை. அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டர் வந்து தூங்குங்க, இனி ஒன்றும் வராது அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்தோம். இவனும் நல்லா அதுக்கப்புறம் தூங்கிட்டான். அப்புறம் நாங்கள் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் பையன் இப்போ நல்லா தூங்குதான் கர்த்தர் கிருபையில். அதனால் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. 12:30க்கு என் பையனை ரொம்ப அந்த பிசாசு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் பிரியா சிஸ்டர் ப்ரேயர் பண்ண உடனே என் பிள்ளைகிட்ட இருந்த பிசாசு வெளியில் ஓடிட்டு. 3 வயசு குழந்தை. அதுவும் அந்த பையனு இப்படி நைட்டு போல் தூங்க விடாமல் 2 நாளாக ஸ்கூலுக்கும் போகலாமே, 2 நாளாக பயத்தில் ஸ்கூலுக்கும் போடாமல். அதனால் இப்படி பிசாசு இப்படி பண்ணி வச்சுட்டான். என்னையும் பயங்காட்டி என்னையும் ஒரு பயத்தில் கொண்டு வந்து அப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ பரவாயில்ல. அதனால் பேய்கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரியா சிஸ்டருக்கு ஃபோன் அடுத்த செகண்டே எனக்கு அட்டன் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டர் சொன்ன இந்த சாட்சிக்கு நான் அதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சிஸ்டர் எனக்கு அறிமுகமான புதுசில் சிஸ்டருக்காக முதல் ஜெபம் நான் செஞ்சேன். அது ஒரு மிட்-நைட் இருக்குங்க, நைட் விஜிலன்ஸ், நைட் ப்ரேயர். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்காக ஜெபம் பண்ண புதுசுலேயே எனக்கு ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகிடுச்சு, ஒரு அசிங்கமான ஒரு உருவம், நல்ல பெருசாக முடி வச்சுருக்கு, தலையை சொரிஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தது. அது பார்த்தா வித்தியாசமானது. எத்தனையோ பேருக்கு நம்ம ஜெபிக்கிறோம், வேறு உருவங்கள் தெரியும், ஆனால் இது வித்தியாசமாக இருந்தது. இப்போ சொன்ன சிஸ்டர், இது தலை முடி சொரிஞ்சிக்கிட்டு இப்படி நிற்கிது, தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்குது சிஸ்டர். ஆனால் அதுக்கப்புறம் ஜெபிக்க தரிசனத்தில் எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அது போயிடுச்சுங்க. ஸ்பிரிச்சுவல் ரைம்லேருந்து எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. ஜெபிக்க அது டிஸப்பியர் ஆகிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. இப்போ சொன்னேன், நான் அது போயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ஒரு ஸ்பிரிட் வந்து வெளியில் போகுது, ஸ்பிரிச்சுவல் ரைம்லேருந்து டிஸப்பியர் ஆகுதுன்னா, திரும்ப அந்த ஸ்பிரிட் மறுபடியும் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த வீட்டுக்கோ அந்த நபர்களுக்குள்ளேயோ வந்து இருக்க ட்ரை பண்ணும். ஆனால் இவங்க எப்படி இருக்கணும்னா, டெலிவரன்ஸ் கிடைக்கிறவங்க இயேசு தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி இருந்தால் தான் திரும்ப வராது. ஆனால் சிஸ்டருடைய கணவர் வந்து ஹிந்துவில் இருக்கிறாங்க, ஹிந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் ஹிந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ஆனாலும் சுற்றி வந்து விக்கிரக ஆராதனை, விக்கிரக தோப்பின் ஆவி. அப்போது விக்கிரக தோப்பின் ஆவி இருக்கும் பொழுது திரும்ப அந்த ஸ்பிரிட்டெல்லாம் சர்வசாதாரணமாக வர சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ அதுபோல் தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இப்போது முந்தா நேத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. தம்பி வந்து தலையை சொரிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி, குட்டி பாப்பா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், தலையை சொரிஞ்சிட்ருக்கிற ஸ்பிரிட்டு தான் நான் ஜெபம் பண்ணும்போது வெளியில் போனது. இப்போது அதே ஸ்பிரிட் இவங்க எனக்கு சொல்கிறாங்க, நான் அப்போ சொல்கிறேன். இவங்க எனக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொல்கிறாங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, தலையை சொரிஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போதே எனக்கு அந்த ஸ்பிரிட் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்ல தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
சரி அப்போ நான் சொல்லிட்டேன், சிஸ்டர் நான் முன்னாடி பார்த்த ஸ்பிரிட் தான் சிஸ்டர் இது, அது போயிடுச்சுன்னா திரும்ப வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னு இருக்கும்பொழுது ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். மற்ற நாமங்கள் உள்ளே வருது, மற்ற நாமங்களுடைய காரியங்கள் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு பார்த்து என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நாள் கோவிலேருந்து பழம் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. அந்த பழத்தை குழந்தை சாப்பிட்ருக்கு. அந்த பழத்தை குழந்தை சாப்பிட்ட அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா விக்கிரகத்துக்கு படைத்த அந்த பழம் இது இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே அந்த ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் டீமோன்ஸ் தான். ரிப்போர்ட்டிங் டு சர்டன் சாத்தானுக்கு ரிப்போர்ட்டிங் தான் இந்த டெவில்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம், டீமோன்ஸ் எல்லாம். இது வெல்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பழம் சாத்தானுக்கு படைக்கப்பட்டது. அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்பிரிட் குழந்தைக்குள்ளே என்டர் ஆகிட்டு குழந்தைய கஷ்டப்படுத்தியிருக்கு. அந்த வாசலில் போய் எட்டி பார்த்தது, குழந்தைய சொரிய வச்சது, அம்மா கிட்ட அப்படியே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணது, அதுக்கப்புறம் தலையை சொரிஞ்சு அழுதது, இதெல்லாம் அந்த ஸ்பிரிட்டு தான். ஏன்னா சிஸ்டர் சொல்ல என்னால் எங்கே தரிசனத்தில் பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போது நான் சரிங்க சிஸ்டர் நம்ம ஜபிக்கலான்னு சொல்லி ஒரு 2:45 2:47 இருக்கும் டைமு. ஆல்மோஸ்ட் 3 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. அப்போது நான் ஜபம் செய்யும் பொழுது கொஞ்ச நேரத்துலேயே குழந்தை அழைய நிறுத்திட்டு அந்த தலையை சொரியறதும் நிப்பாட்டிகிட்ருக்கு. இப்போ நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்குது பாப்பான்னா, நல்லா இருக்கான், இப்போ நார்மல் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் டீமன்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் அபவ் ஆல் தி பிரின்சிபாலிட்டிஸ். நான் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என் கூட வந்துட்டார், என்கிட்ட வந்துட்டார்னா நான் யாருக்கு ஜபம் பண்ணுறனோ அங்கே சாத்தான் நிற்க முடியாது, எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும் நிற்க முடியாது. அதுதான் நடந்திருக்கு இப்போ சிஸ்டருடைய விஷயத்தில். அப்போது என்னை மறைத்து அவர் அங்கே நின்றதுனால தான் என்ன நடந்துச்சு, குழந்தை நார்மலாக இருக்குது. அப்போது ஆண்டவர் எவ்வளோ அழகானவர். நான் பார்த்த அந்த தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஸ்பிரிட் அவ்வளோ அசிங்கம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ அழகு, இது பார்க்கவே சகிக்கலை, இப்படிலாம் இருக்குது, இதை துரத்தி விட்ருங்க ஆண்டவரேன்னெலாம் சொல்லுவேன் நான் ஒரு சில ப்ரேயர்களில். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் செய்து வச்சுருக்கிறாரு. இப்போ நானும் ஒரு அம்மா தான், இன்னொரு அம்மாவுடைய வலி என்னன்னு என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நடுராத்திரில் குழந்தை தலையை சொரிஞ்சிக்கிட்டு வாசலில் போய் நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறதுங்க. என்னுடைய பிள்ளைக்கு நடந்தாலுமே அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது ஒரு தாயினுடைய மனசு இன்னொரு தாயால் தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அவங்க அந்த 2:45க்கு அப்படி ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு கேட்கும்பொழுது வெடிகாலையில் நான் ஃபோன் அட்டன் பண்ணி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தையை சரி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 3 வயசு குழந்தை. அந்த 3 வயசு குழந்தைக்கு அப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துருக்கு அந்த அசுத்தாவி. அதனால் ஆண்டருடைய அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த அத்தாரிட்டி எப்படி நமக்கு கிடைக்குது, ஆண்டருடைய வல்லமையினால் கிடைக்கிறது. அவர் நம்ம இருக்கிற பெட்ரூமுக்கு வந்துட்டார்னா, நம்ம இருக்கிற ஹாலுக்கு வந்துட்டார்னா, நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துக்கு அவர் வந்துட்டார்னா சாத்தான் பறந்து பயந்து போயிடுவான். அதுதான் இங்கே நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் இல்லைன்னா நம்மலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இதெல்லாம். இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட். இங்கே என்ன நடந்திருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட் நடந்திருக்கு. ஹோலி ஸ்பிரிட்டோட மேனிஃபெஸ்டேஷன் ஆகி ஈவில் ஸ்பிரிட்டு தோற்று போயிடுச்சு. இதுதான் இங்கே நடந்திருக்கு. அந்த அசுத்தாவி அங்கே இடைப்பட்டு கொண்டிருக்கு, தலையை சொரிஞ்சிட்ருக்கு. சிஸ்டர் எனக்கு கால் அடிக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை துரத்தி விட்டுருக்கிறாரு. அப்போது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட் தடுத்து நிறுத்தப்படும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த தலையை சொரிஞ்சது குழந்தை, வாசலில் போய் பார்த்தது, அலறி அழுதது, இது எல்லாமே. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அது போயிடுச்சு. தரிசனத்தில் நான் ஜபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அது போயிடுச்சு. நான் சொல்லிட்டேன் சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் அது எனக்கு தரிசனத்துலேருந்து அது வெளியில் போயிடுச்சு சிஸ்டர், நீங்கள் கவலையே படாதீங்க, ஒன்றும் ஆகாது, திரும்ப வராதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தை நார்மலாகவே தூங்கியிருக்கு. அதனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணியிருக்கேன்,
போன ஸ்பிரிட்டு திரும்ப வரக்கூடாதுன்னா நீங்கள் ஆண்டவர் மட்டும்தான்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் போன ஸ்பிரிட்ஸ் வராது. எல்லாம் திரும்ப திரும்ப நான் ஜெபம் பண்ணும்போது போகும். அடுத்து இவங்க வெல்கம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வர செய்யும். திரும்ப வரக்கூடாது அப்படின்னா அவங்க துதித்து ஆராதித்து ஆண்டரோடு கூட இருக்கும் பொழுது தான். ஆண்டரை விட்டு விலகிட்டால் கண்டிப்பாக அட்டாக்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதில் கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இவ்வளோ அழகு தெய்வத்தை போற்றி புகழ எனக்கு ஒரு நாக்கு தான் இருக்குது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரை போற்றி புகழ. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.